ஒரு மணி நேரத்துல 7 பேர் கிட்டத்தட்ட இந்தியாலேயே சர்வைக்கல் கேன்சர்னால உயிரிழக்க நேரிடுது. ஸோ இந்த மாதிரி சர்வைக்கல் கேன்சரை தவிர்க்கிறதுக்கு Sims Hello Doctor and Grand Royal Tours presents Behindwoods Health and Wellness Conclave 2025, powered by Chennai Samartha Aviation Nursing Hotel Management, Manju Groups, Sri Lalitambikai Medical College and Hospital, Lakshmi Ceramics, venue partner Holiday Inn. இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு வேக்சினேஷன்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா, 3 மில்லியன் குழந்தைகள் வருஷம் இந்த தடுப்பூசினால காக்கப்படுறாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டடீஸ் பண்ணி பார்த்ததுல பேங்க் எம்ப்ளாயீஸ்க்கு இல்லட்டா இண்டஸ்ட்ரி எம்ப்ளாயீஸ்க்கு ஃபேக்டரியில ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் வேக்சின் கொடுத்தேன்னா ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். உடம்பு சரியில்லாம லீவ் போடுறாங்களே அது கம்மியாகும். $1 செலவழிச்சா ஒரு $15 ரிட்டர்ன்ஸ் வரா மாதிரி ஸ்டடீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பிரெக்னெண்டா இருக்கிற எல்லா லேடிஸ்க்கும் ஃப்ளூ வேக்சினும் அட்வைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டெட்டனஸ், டிப்தீரியா, பெர்டூசிஸ் பூஸ்டரும் 6 மாசத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கறது அவசியம். ஏன்னா குழந்தைக்கு இவங்க மூலமா அம்மாவோட ஆன்டிபாடிஸ் போறதுனால அவங்களுக்கும் அது ப்ரொடெக்டிவா இருக்கும். ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், இந்த வைரஸ் தான் சர்வைக்கல் கேன்சரை உண்டு பண்ணுது. ஸோ சர்வைக்கல் கேன்சர் வராம தவிர்க்கிறதுக்கு இந்த சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் எல்லா குழந்தைகளுக்கும், எஸ்பெஷலி லேடிஸ்க்கு, 15 வயசுக்குள்ள இருக்கிற லேடிஸ்க்கு போடுறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த வேக்சின்லாம் பார்க்கும்போது நம்ம வயசு ஜாஸ்தி ஆகும்போது எல்லாருக்கும் அட் சம் பாயிண்ட் இன் டைம், இப்போ யங்ஸ்டர்ஸ்னா ஃப்ளூ போட வேண்டி இருக்கும், சர்வைக்கல் கேன்சர், டைஃபாய்டு வேக்சின் போடணும். 50 வயசு மேல இருக்கிறவங்க நியூமோகாக்கல் வேக்சின் போடணும், டெட்டனஸ், டிப்தீரியா, பெர்டூசிஸ் பூஸ்டர் போடணும், நிமோனியா வேக்சின் போடணும், ஷிங்கிள்ஸ் வேக்சின், அக்கி வேக்சின் போடணும். ஸோ அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க பண்ற வேலைக்கு ஏற்ற மாதிரி, அவங்க பண்றக்கூடிய டிராவல்க்கு ஏற்ற மாதிரி வேக்சின் போட்டுக்கிறது ரொம்ப அவசியம். வேக்சின் எடுத்தா அதனால ப்ராப்ளம் வருமா? பட் இந்த வேக்சின்ஸ் எல்லாம் பல வருஷங்களா ரிசர்ச் பண்ணி குழந்தைகள்லயே நிறைய ட்ரை பண்ணி சேஃப்னு பண்ணக்கூடிய வேக்சின்ஸ் தான் அடல்ட்ஸ்க்கும் வந்திருக்கு. ஸோ தே ஆர் வெரி சேஃப். Behindwoods Health and Wellness Conclave 2025, title sponsor Sims Hello Doctor, Grand Royal Tours, powered by Chennai Samartha Aviation Nursing Hotel Management, Manju Groups, Sri Lalitambikai Medical College and Hospital, Lakshmi Ceramics, venue partner Holiday Inn. So infectious disease specialist Dr. V. Ramasubramaniam அவர்களை தான் மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்ஃபெக்ஷன்ஸ்னு ஸ்பெசிஃபிக்காக எடுத்தோம்னா, இன்ஃபெக்ஷன்ஸ்ங்கிறது கிருமிகளால் ஏற்படக்கூடிய நோய்கள். இது பாக்டீரியாவாக இருக்கலாம், ஃபங்கஸாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம். ரீசெண்டாக பார்த்தோம் கோவிட் போது என்ன மோசமான நிலைமைக்கு என்டையர் ஹியூமன் கம்யூனிட்டியே வந்துடுது அப்படிங்கிறத. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அவசியம்? ஆகாரம் ரொம்ப முக்கியம். சாரே சொன்னார், தூக்கம் ரொம்ப அவசியம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. இதெல்லாம் இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். குட் ஃபுட், எக்ஸசைஸ், ஸ்டாப்பிங் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ஆர் அதர் வைசஸ், ஸ்ட்ரெஸ்ஸை கட்டுப்படுத்தணும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வேக்சினேஷன்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா, சின்ன வயசு குழந்தைகளுக்கு, அது ரொம்ப அவசியம். இப்போ சின்ன வயசில் வேக்சின்ஸ் எப்படி நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் பண்ணுதோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் when we are growing old also நம்மளுடைய ஹெல்த்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இம்யூன் சிஸ்டத்துக்கு வேக்சினேஷன் ரொம்ப அவசியம். ஸோ அடல்ட் இம்யூனைசேஷன்ங்கிறத பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறேன். அடல்ட் இம்யூனைசேஷன்ங்கிறது எப்படி குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தடுப்பூசி அவசியமோ, அதே மாதிரி வயசாகும் போதும் நம்ம எல்லாருக்கும் தடுப்பூசி அவசியம். ஆனால் நம்ம ஃப்ளூ ஷாட்ஸ்ன்னு சொன்னோம்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த காலத்தில் எல்லா இளைஞர்களுக்கும் இதுதான் ஷாட்ஸை பற்றி தான் ஞாபகம் வருது. பட் நான் சொல்ல போகிறது தடுப்பூசி. தே ஆர் ஆல்சோ கால்ட் ஷாட்ஸ். இந்த கிராஃபில் நல்லா தெரியுது, நம்ம சின்ன வயசில் பிறந்த உடனே நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்கும். ஒரு 20 வயசு ஆகும்போது தான் எதிர்ப்பு சக்தி நல்ல ஒரு தெம்பா இருக்கும். 20லேருந்து 50 வரைக்கும் எதிர்ப்பு சக்தி எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இப்போ இந்த ஹாலில் இருக்கிற முக்காவாசி பேர்களுக்கு ஹெல்த் இம்யூன் சிஸ்டம் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். ஆனால் 50 வயசுக்கு அப்புறம் இந்த ஹெல்த்தில் இருக்கிற இந்த இம்யூன் சிஸ்டம் வீக் அடைய நேருது. இது பேர் தான் இம்யூனோசெனசன்ஸ்னு சொல்லுவோம். இந்த இம்யூனோசெனசன்ஸுங்கிறது எப்படி நம்ம வயசாகும் போது எதிர்ப்பு சக்தி நம்ம வீக் ஆகுதோ, அந்த மாதிரி வீக் ஆகும்போது இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு ஜாஸ்தி. இது தவிர இது வெறும் நம்மளுடைய வயசு மாத்திரம் கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவு, நீங்க பார்ப்பீங்க, நியூட்ரிஷன், நம்மளுக்கு இருக்கக்கூடிய மற்ற ப்ராப்ளம்ஸ், சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, ஹார்ட் ப்ராப்ளம், லங் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், இது எல்லாமே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ ஒரு 40 வயசு இருக்கிறவங்களுக்கு சக்கரை வியாதி, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அவன் ஹெல்த்தியா இருக்கிற 40 வயசை விட அவனோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்கா இருக்கும். இதே 50 வயசுக்கு மேல 60 வயசு ஆகும்போது இம்யூன் சிஸ்டம் இன்னும் வீக் ஆகும். இதை தவிர நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் நம்ம ஜெனட்டிக்ஸ், நம்ம அப்பா அம்மா எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க, இதெல்லாம் நம்மளோட எதிர்ப்பு சக்தியை பாதிப்பு ஏற்படுத்துது.
ஸோ இதை நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்த்தி ஈட்டிங், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் நான் சொன்னேன், ஸ்மோக்கிங் எடுத்துக்கக்கூடாது, ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கோவிட் டயத்திலே பார்த்தோம், கையை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ இங்கேயே நாங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் மூஞ்சிக்கிட்ட அப்படி கையை வச்சுன்னு உட்காந்துருக்காங்க. நம்ம எந்த இடத்த தொட்டாலும் கிருமிகள் அந்த இடத்துல இருக்குது, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இந்த கிருமியை நம்ம தொடர்றதுனால, இப்போ கோவிட் இல்லை பட் கோவிட் காலத்தில் கிருமியை தொட்டு நம்ம கையை மூஞ்சிக்கிட்ட கொண்டு போகும்போது இம்மீடியட்லி வி டிரான்ஸ்மிட் இட் டு ஆர் நோஸ் அண்ட் ஃபேஸ். ஸோ அதை இன்ஹேல் பண்ணுறதுனால கோவிட் டைரெக்டாக உள்ளே போகிறது அந்த வைரஸ். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு ஹேண்ட் ஹைஜீன் சுத்தம் ரொம்ப முக்கியம். கை கழுவுறதை விட ஆல்கஹால் ஜெல் யூஸ் பண்ணுறது இன்னும் பெட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி லைஃப் கோர்ஸ் இம்யூனைசேஷன், நம்ம வயசாகும் போது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேக்சினேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம தண்ணி, சுத்தமான தண்ணிக்கு அடுத்தாப்புல நம்மளுடைய ஹெல்த்தை இம்பாக்ட் பண்ணக்கூடியது வேக்சினேஷன் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மில்லியன் குழந்தைகள் வருஷம் இந்த தடுப்பூசினால காக்கப்படுறாங்க. ஆல்மோஸ்ட் 3 மில்லியன் லைவ்ஸ் ஆர் சேவ்ட் பை வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீசஸ். இந்த வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸ்க்கு நம்ம தடுப்பூசி போடுறதுனால அதை நம்ம காக்கிறோம். இதை தவிர நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுடைய வாழ்க்கையில் வேலை பண்ணுறது, இந்த ஃப்ளூக்கா நம்ம 4-5 நாள் லீவ் போடுறது, வேலையில் பாதிப்பு ஏற்படுது, எல்லாமே தடுப்பூசி போடுறதுனால we can prevent. பட் நீங்கள் கேட்குற ஒரு கேள்வி கேட்கலாம், நாங்கள் சின்ன குழந்தையில வயசு வேக்சின் போட்டுக்கிறதுக்கு அவசியம், வயசான போது எதுக்கு போட்டுக்கணும்? நம்ம தான் சின்ன வயசில் போட்டுண்டாச்சு, எதுக்கு இப்போ திருப்பியும் போட்டுக்கணும் அப்படிங்கிறது. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ், நம்மளுடைய சைல்ட்ஹுட் வேக்சினேஷன்ஸ் நாளடைவில் அதோடு வீரியம் குறையுது. தி இம்யூன் சிஸ்டம் ஸ்டார்ட்ஸ் வீக்கனிங். ஸோ நம்ம போட்ட ஊசி போராது. ஒரு டெட்டனஸ் நம்ம சின்ன வயசில் 6 வாரம், 10 வாரம், 14 வாரத்தில் 3 ஊசி போடுவோம். அப்புறம் 1.5 வயசில் ஒரு ஊசி போடுவோம், 5 வயசில் ஒரு ஊசி போடுவோம். இதுதான் சைல்ட்ஹுட் இம்யூனைசேஷன் ஃபார் டெட்டனஸ். ஆனால் அதுக்கப்புறம் எவ்ரி 10 இயர்ஸ் ஒரு பூஸ்டர் தேவை நம்மளுக்கு. எப்போ நம்மளுக்கு 15 வயசு ஆகும்போது, 25 வயசு ஆகும்போது ஒரு பூஸ்டர் போட்டு நம்ம டெட்டனஸ் இம்யூன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணாதான் நம்மளுக்கு அடிப்படும் போது டெட்டனஸ் கிருமி வராமல் தவிர்க்கலாம். ஸோ பூஸ்டர்ஸ் ஆர் நெசசரி. நீங்கள் எப்படி செல்ஃபோனை சார்ஜ் பண்ணுறீங்களோ, எப்படி நீங்கள் வளரும் போது ஷர்ட் சைஸ் பெருசாது அதை மாத்துறீங்களோ, அதே மாதிரி பூஸ்டர்ஸ் ஆர் நெசசரி. வைரஸஸ் அண்ட் பாக்டீரியா சேஞ்ச் ஓவர் டைம். இந்த ஃப்ளூ வைரஸ் மாறிக்கிட்டே இருக்கும். எவ்ரி இயர் சர்க்குலேட் ஆகிற வைரஸ் வேற விதமான வைரஸ். ஸோ இந்த வைரஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக we need to give a different flu vaccine every year. ஒவ்வொரு ஃப்ளூ வேக்சின் வருஷம் வரும்போதும் அது வேறு ஸ்ட்ரெயின் கொண்டதாக இருக்கும். ஸோ அது போட்டுக்கிறதுக்கு அவசியம். இம்யூன் சிஸ்டம்ஸ் வீக்கன் வித் டைம். நம்ம வயசாகும் போது நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம், லங் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது இதனால எதிர்ப்பு சக்தி டேமேஜ் ஆகிறதுனால அதை தாக்கிறதுக்காக, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேக்சினேஷன் போடுறது அவசியம். சில கண்டிஷன்ஸ் ஏஜ்னாலேயே வரும். இப்போ ஷிங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஷிங்கிள்ஸ்னா என்ன தெரியுமா? ஹெர்பிஸ் ஜாஸ்டர்னு சொல்லுவோம். அக்கி. இந்த அக்கி சின்ன வயசுல சிக்கன் பாக்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த சிக்கன் பாக்ஸ் வைரஸ் உடம்புலயே இருக்கும், நர்வ்ஸ்ல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். 50 வயசுக்கு மேல ஆகும்போது திடீர்னு அது ஆக்டிவேட் ஆகும். 50 வயசுல எதிர்ப்பு சக்தி குறையும் போது அக்கி வர வாய்ப்பு ஜாஸ்தி. 50 வயசு கீழே வரலாம், பட் டிப்பிக்கலா 50 வயசு மேலதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்காக 50 வயசு மேற்பட்டவர்களுக்கு இந்த அக்கிக்கு வேக்சின் போட்டுக்கிறது அவசியம். கடைசியா வயசாகும்போது, எங்க அப்பாவுக்கு 94 வயசாச்சு, 94 வயசு ஆகும்போது அவருடைய எதிர்ப்பு சக்தி இன்னும் வீக்கா இருக்கும். ஸோ அவருக்கு ஃப்ளூ சிவியரா வராம நான் தடுக்கணும்னா, எனக்கு ஃப்ளூ வராம நான் காத்துட்டே இருந்தேன்னா என்கிட்ட இருந்து அவருக்கு போகாம காத்துக்கலாம். ஸோ இது ஒரு கொக்கூன்னு சொல்லுவோம். ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஹெல்த்தியா இருக்கிறவங்க வேக்சினேட் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருந்ததுன்னா, முதிர்ந்தவர்களுக்கோ வேற இம்யூன் சிஸ்டம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறவங்களுக்கோ அந்த வேக்சின், அந்த இன்ஃபெக்ஷன் பரவாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இந்த காரணத்துக்கு எல்லாத்துக்கும் அடல்ட்ஸ்க்கு வேக்சின் போடுறது அவசியம். வயசு ஆக ஆக எதிர்ப்பு சக்தி வீக்னஸ் வரும். வீக்னஸ்லேருந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு ஜாஸ்தி. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் மெயினாக வேக்சின். பட் இது வெறும் வயசு மாத்திரம் இல்லை. ஒரு 60 வயசு இருக்கிறவங்களுக்கு கூட ஹார்ட் ஃபெயிலியரோ, சக்கரை வியாதியோ, கிட்னி ப்ராப்ளமோ இருந்ததுன்னா சில வியாதிகள் வர வாய்ப்பு பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இதில் பார்க்குறீங்க, ஒரு சக்கரை வியாதி இருக்கிறவனுக்கு இந்த நியூமோகாக்கல் டிசீஸ், நியூமோகாக்கஸ்ங்கிறது ஒரு விதமான பாக்டீரியா, நிமோனியா உண்டு பண்ணும், நியூமோகாக்கல் நிமோனியா. இந்த நிமோனியா வயசாகும் போது வர வாய்ப்பு ஜாஸ்தி. சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு 3 மடங்கு ஜாஸ்தி. ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு 6 மடங்கு ஜாஸ்தி. லங் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னும் 6 மடங்கு ஜாஸ்தி. ஸோ ஒரு 60 வயசுக்காரருக்கு ஹார்ட் டிசீஸ், லங் டிசீஸ், சக்கரை 3 இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 20 மடங்கு ஜாஸ்தி வாய்ப்பு சிவியரா இன்ஃபெக்ஷன் வரதுக்கு. ஸோ இதனால தான் நம்ம வேக்சின் போடுறது ரொம்ப அவசியம். வேக்சின் வெறும் ஹெல்த்துக்கு மாத்திரம் இல்லை, எக்கனாமிக்கலாக பார்க்கும்போது கூட நம்ம ப்ரொடக்டிவிட்டி இஸ் பெட்டர். இன்ஃபேக்ட் ஸ்டடீஸ் பண்ணி பார்த்ததில் பேங்க் எம்ப்ளாயீஸ்க்கு, இல்லாட்டா இண்டஸ்ட்ரி எம்ப்ளாயீஸ்க்கு, ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வேக்சின் கொடுத்தேன்னா அவங்களுடைய
ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஆப்சென்ட், இந்த உடம்பு சரியில்லாமல் லீவ் போடுறாங்களே அது கம்மியாகும். இதனால ஆக்சுவலி பைசா $1 செலவழிச்சா ஒரு $15 ரிட்டர்ன்ஸ் வரா மாதிரி ஸ்டடீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ பல விதமான காரணங்கள்னால வேக்சினேஷன் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் புத்திசாலித்தனம் வயசாகும் போது. வேக்சின்ஸ் எப்படி வேலை பண்ணும்? வேக்சின்ஸ் எப்படி ஒரு நார்மலாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தானா அந்த கிருமி நம்மளை டேமேஜ் பண்ணுறதுக்காக எதிர்ப்பு சக்தி ஆன்டிபாடிஸ் உற்பத்தி பண்ணுதோ, நம்ம வேக்சின் கொடுத்தோம்னா அந்த வேக்சினில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டிஜன், இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு டெட்டனஸ்க்காக நம்ம ஒரு ஹெப்படைட்டிஸ் பிக்காக ஒரு வேக்சின் இருக்குது. அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீனை அந்த வேக்சின் மூலமாக உடம்புல செலுத்துறதுனால இதை அறிஞ்சிக்கிட்டு உடம்பு அதை எதிர்த்து ஆன்டிபாடிஸ் உற்பத்தி பண்ணும். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் ஏற்கனவே இருக்கிறதுனால உடம்புல சப்சிக்வெண்ட்லி வைரஸ் நம்ம உடம்புல புகுந்ததுன்னா இந்த ஆன்டிபாடிஸ் இந்த வைரஸை எதிர்த்து சண்டை போட்டு அந்த வைரஸ் வராமல் தடுத்துரும். ஸோ யூ ப்ரிப்பேர் த பாடி முதல்லையே பை ப்ரொடியூசிங் ஆன்டிபாடிஸ். ஸோ இதுக்கப்புறம் அந்த கிருமி வந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளை பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த வேக்சின்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ என்னெல்லாம் வேக்சின் எடுத்துக்கணும்? சாதாரணமாக ஃப்ளூ எல்லாரும் பார்க்குறோம், வருஷம் வருது. 20 வயசுலேருந்து 50-60 வயசு இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாக ஜலதோஷம் வரும், உடம்பு வலி வரும், ஒரு 3-4 நாள் காய்ச்சல் வரும், சரியாக போயிடும். ஆனால் 60 வயசுக்கு மேலப்பட்டவர்களுக்கோ இல்லாட்டா இதுக்கு 60 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாட்டா லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ளூ வந்ததுன்னா கடுமையாக லங்ஸை பாதிப்பு ஏற்படுத்தி உயிரிழக்க நேரிடலாம். எப்படி நம்ம கோவிடை பார்த்தோமோ அதே மாதிரி ஃப்ளூ கேன் ஆல்சோ கில். இன்ஃபேக்ட் ஒரு வருஷத்தில் வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்தோம்னா ஃப்ளூ இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் கில்லர்ஸ். இதனால தான் பல உயிர்கள் நம்ம லூஸ் பண்ணுறோம் வருஷம். ஸோ எவ்ரி இயர் எல்லாரும் ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கிறது அவசியம். டிப்பிக்கலி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பரில் அந்த மழை காலத்துக்கு முன்னாடி போட்டுனா அதோட பெனிஃபிட் ஜாஸ்தியாயிரும். அடுத்தது இந்த ஷிங்கிள்ஸ் நான் சொன்னேன், அக்கீக்கு வேக்சின் 50 வயசுக்கு மேல்பட்டவர்களுக்கு போட்டுக்கணும், அதுக்கு கீழே போடுறதுக்கு அவ்வளோ தேவை கிடையாது. டெட்டனஸ், டிப்தீரியா, பெர்டூசிஸ் ட்ரிபிள் ஆன்டிஜன் சொல்லுவோம். சின்ன வயசில் நான் சொன்னேன், சின்ன வயசு 6 வீக்ஸ், 10 வீக்ஸ், 14 வீக்ஸ், அதுக்கப்புறம் 1.5 வயசு, 5 வயசு, இதுக்கப்புறம் எவ்ரி 10 இயர்ஸ் டெட்டனஸ் டிப்தீரியா பூஸ்டர் போட்டுக்கிறது அவசியம். எஸ்பெஷலி ஹெல்த் கேர் செக்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப அவசியம். அண்ட் ஏதாவது ஒரு டயத்தில் ஒரு டெட்டனஸ், டிப்தீரியா, பெர்டூசிஸ் 3 சேர்ந்த ஊசி ஒன்று லைஃப் டைமில் போட்டுக்கிறது அவசியம். இன்ஃபேக்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லா லேடிஸ்க்கும் ஃப்ளூ வேக்சினும் அட்வைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டெட்டனஸ், டிப்தீரியா, பெர்டூசிஸ் பூஸ்டரும் லாஸ்ட் ட்ரைமஸ்டர், அதாவது 6 மாதத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கறது அவசியம். ஏன்னா குழந்தைக்கு இவங்க மூலமாக அம்மாவோட ஆன்டிபாடிஸ் போகிறதுனால அவங்களுக்கும் அது ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஹெப்படைட்டிஸ் பி கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக கவர்மெண்ட் எல்லா குழந்தைகளுக்கும் ஹெப்படைட்டிஸ் பி ரொட்டீன் இம்யூனைசேஷனில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. பட் போடாதவங்களுக்கு, எஸ்பெஷலி சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, 60 வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கூட ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் 3 டோசஸ் போடுறது அவசியம். ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், இந்த வைரஸ் தான் சர்வைக்கல் கேன்சரை உண்டு பண்ணுது. ஸோ சர்வைக்கல் கேன்சர் வராமல் தவிர்க்கிறதுக்கு யூல் பி சர்ப்ரைஸ்ட், 1 மணி நேரத்தில் 7 பேர் கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே சர்வைக்கல் கேன்சர்னால உயிரிழக்க நேரிடுது. நான் இந்த லெக்சர் ஒரு 20 நிமிஷம் கொடுத்தேன்னா அதுக்குள்ளே 3 பேர் சர்வைக்கல் கேன்சரில் இந்தியாவில் எங்கேயாவது செத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சர்வைக்கல் கேன்சரை தவிர்க்கிறதுக்கு இந்த சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் எல்லா குழந்தைகளுக்கும், எஸ்பெஷலி லேடிஸ்க்கு, 15 வயசுக்குள்ளே இருக்கிற லேடிஸ்க்கு போடுறது ரொம்ப அவசியம். 2 டோஸ் 15 வயசுக்கு கீழேன்னா இல்லாட்டா 3 டோஸ் போடுறது அவசியம். பட் 26-27 வயசுக்கு மேலே அதோட பெனிஃபிட் அவ்வளோ கிடையாது. ஸோ போடுறதுன்னா சின்ன வயசில் போடணும். பட் 45 வயசு வரைக்கும் இந்த வேக்சின் போட்டுக்கலாம் ப்ரொடெக்ஷனுக்காக. டைஃபாய்டு வேக்சின் கேள்விப்பட்டிருப்பீங்க. முந்தியெல்லாம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை போடணும். இப்போ ஒரே ஒரு டோஸ் போட்டாலே 10 வருஷம் இல்லாட்டா அதுக்கு மேலேயும் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறது. இந்தியாவில் டைஃபாய்டு இஸ் அ வெரி காமன் இன்ஃபெக்ஷன். நிறைய பேர் வருது, பேதியாருது, காய்ச்சல் வருது. ஸோ டைஃபாய்டு வேக்சினும் எஸ்பெஷலி வெளியில் நிறைய சாப்பிட்ற நேரிடுறவங்களுக்கு இது எடுத்துக்கிறது அவசியம். மெனிங்கோகாக்கல்னு ஒன்று இருக்குது, அது மெனிஞ்சைட்டிஸ் உண்டு பண்ணக்கூடிய ஒரு விதமான கிருமி. இதுவும் எங்கெல்லாம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கோ, ஜெயில்ஸில் இருக்கிறவங்க, ஆர்மியில் இருக்கிறவங்க, டார்மெட்ரியில் ஹாஸ்டல்ஸில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் மெனிங்கோகாக்கல் வேக்சினும் போடுறதும் அவசியம். ஸோ இந்த வேக்சின்லாம் பார்க்கும்போது நம்ம வயசு ஜாஸ்தி ஆகும்போது எல்லாருக்கும் அட் சம் பாயிண்ட் இன் டைம், இப்போ யங்ஸ்டர்ஸ்னால் ஃப்ளூ போட வேண்டியிருக்கும், சர்வைக்கல் கேன்சர், டைஃபாய்டு வேக்சின் போடணும். 50 வயசு மேலே இருக்கிறவங்க நியூமோகாக்கல் வேக்சின் போடணும், டெட்டனஸ், டிப்தீரியா, பெர்டூசிஸ் பூஸ்டர் போடணும், நிமோனியா வேக்சின் போடணும், ஷிங்கிள்ஸ் வேக்சின், அக்கி வேக்சின் போடணும். ஸோ அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க பண்ணுற வேலைக்கு ஏற்ற மாதிரி, அவங்க பண்ணுறக்கூடிய ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி வேக்சின் போட்டுக்கிறது ரொம்ப அவசியம். இதை தவிர என்ன நம்மளுக்கு ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்கன்னா, சில விதமான நோய்கள் பல non-infectious காம்ப்ளிகேஷன்ஸ் கூட உண்டு பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு நான் ஃப்ளூ சொன்னேன் இல்லையா, இந்த ஃப்ளூ இன்ஃபெக்ஷன்னால ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் எவ்ரி இயர் நாங்கள் பார்ப்போம்,
ஹார்ட் அட்டாக்கோட வரவங்களுக்கு கேள்வி கேட்டேன்னா ஒரு 4 நாள் முன்னாடி எனக்கு ஜுரம் வந்தது, கடுமையாக காய்ச்சல், உடம்பு வலி வந்தது, பை 3rd or 4th டே எனக்கு நெஞ்சு வலி வந்தது, ஹார்ட் அட்டாக்கோட வருவாங்க. ஸோ ஃப்ளூ கேன் காஸ் ஹார்ட் அட்டாக்ஸ். அண்ட் நம்ம ஃப்ளூ வேக்சின் போடுறதுனால, எஸ்பெஷலி வயசானவர்களுக்கு ஃப்ளூ வேக்சின் போடுறதுனால 40-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு we can prevent heart attacks, both heart attacks and strokes. Flu vaccine associated with reduced risk of acute myocardial infarction. Myocardial infarction na heart attack. அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி 60 வயசுக்கு கம்மியாக இருக்கிற எல்லா சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் போடுறது அவசியம். நம்ம ஊரில் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறோம், கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறோம், பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆனால் இதுவும் அவங்களோட கேருக்கு ரொம்ப அவசியங்கிறது அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் மறந்து போய்ட்றாங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன் கடைசியில் முடிக்கிறதுக்கு முந்தி ஏன் என்ன காரணம் இருக்கலான்ட்டு. இது அக்கிக்காக 50 வயசுக்கு மேலே கொடுக்க வேண்டிய ஒரு வேக்சின். இந்த அக்கினால கூட ஹார்ட் அட்டாக்ஸும் ஸ்ட்ரோக்ஸும் வருதுன்னு வெரி கிளியர்லி தே ஹவ் ஷோன். ஸோ இந்த அக்கிக்கு வேக்சின் போடுறதுனால, அக்கியை ப்ரிவெண்ட் பண்ணுறதுனால we can prevent both heart attacks and strokes. லாஸ்ட்டாக பலவிதமான புது வேக்சின்ஸ் வந்திருக்கு. ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டியல் வைரஸ்னு ஒரு நோய் இருக்குது. இது டிப்பிக்கலாக வயதான முதிர்ந்தோர்களுக்கு சிவியர் நிமோனியா அதனால் உயிரிட நேரிடலாம். சிக்கன்குன்யாக்கு வேக்சின் வந்திருக்கு. வேற இன்னும் 1-2 புது வேக்சின் வருது. இது எல்லாமே மெயின்லி ஃபார் அடல்ட்ஸ். டெங்கிக்கு வேக்சின் இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்தியாவுக்கு வந்துடும். மெயினாக குழந்தைகளுக்கு இருந்தால் கூட வயசாகவர்களுக்கும் யாருக்கு ரிஸ்க் ஜாஸ்தியோ இந்த வேக்சின் போடுறது அவசியம். ஸோ இந்த வேக்சினுக்கு செலவாகுமே? டெஃபினெட்லி எஸ். பட் இது எப்படி நம்ம ஹெல்த்துக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோமோ, வண்டிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோமோ, வண்டி நல்லா இருக்கு, ஹெல்த் நல்லா இருக்கு, ஆனால் ஸ்டில் நம்ம ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவைன்னா நம்மளுக்கு அதுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு வேணுங்கிற ஒரு நோக்கத்தோடு பண்ணுற மாதிரி வேக்சின்ஸ் ஆர் ஆல்சோ இன்டர்வென்ஷன்ஸ். எப்போ நம்ம ஹெல்த்தியாக இருக்கும்போது அது போட்டுக்கிறதுனால ப்ராப்ளம் வராமல் தவிர்க்கிறதுக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ். இதனால சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? வேக்சின் எடுத்தால் அதனால ப்ராப்ளம் வருமா? பட் இந்த வேக்சின்ஸ் எல்லாம் பல வருஷங்களாக ரீசர்ச் பண்ணி குழந்தைகள்லேயே நிறைய ட்ரை பண்ணி சேஃப்னு பண்ணக்கூடிய வேக்சின்ஸ் தான் அடல்ட்ஸ்க்கும் வந்திருக்கு. ஸோ தே ஆர் வெரி சேஃப். இந்த வேக்சின் எடுத்துக்கிறதுலான நோய் வராது. வேக்சின் மோஸ்ட் ஆஃப் தி அடல்ட் வேக்சினேஷன்ஸ்க்கு சைடு எஃபெக்டே கிடையாது. வெரி சேஃப். கொஞ்சம் கை வலிச்சால் ஒழிய அவர் லேசாக ஒரு நாளைக்கு ஒரு ஃபீவரிஷாக இருக்குமே தவிர மற்றபடி தே ஆர் வெரி சேஃப் வேக்சின்ஸ். ஸோ இந்த ஒரு வேக்சின்ஸ் அடல்ட்ஸ்க்கு போடுறதை பற்றி தே ஹவ் நாட் டிஸ்கஸ்ட் அட் ஆல். ஸோ அதனால தான் நான் இதை பற்றி சொல்கிறது ரொம்ப அவசியம்னு கருதினேன். இப்போ இந்தியாவில் நம்ம எடுத்தோம்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்வென்ஷனுக்கு எவ்வளோ பேர் நம்ம வேக்சின் போடுறாங்கன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மொத்தமே ஒரு 0.6 1.9% ஆஃப் தி அடல்ட்ஸ், அவ்வளோதான். 2% விட கம்மியானவர்கள் அடல்ட்ஸ் தான் வேக்சினேஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஹால்லேயே சொல்லுங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் வேக்சின் போட்டிருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்கி காமிங்க. லாஸ்ட் ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பேர் போட்டிருக்கீங்க வேக்சின்? எல்லாம் ஹெப்படைட்டிஸ் பியா? ஹெச்பிவி. சரி, ஹெச்பிவி அண்ட் ஹெப்படைட்டிஸ் பியை தவிர ஏதாவது வேக்சின் போட்டிருக்கீங்களா? இங்க டைஃபாய்டு போட்டிருக்கீங்க. வெரி குட். இந்த ஆடியன்ஸஸ் ஐ வுட் சே வெரி நாலேஜபிள் ஆடியன்ஸ். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஆனால் இதே மாதிரி வெளியில் பார்த்தோன்னா நான் சொல்கிற மாதிரி இந்தியன் பாப்புலேஷனில் 2%, லெஸ் தென் 2% ஆர் வேக்சினேட்டட். ஏன் இது இந்தியாவில் நிறைய பேர் வேக்சின் போட்டுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகளுக்கு ஒரு நேஷனல் ப்ரோக்ராம் இருக்குது, ஆனால் அடல்ட்ஸ்க்கு நேஷனல் ப்ரோக்ராமே கிடையாது. ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இப்போ வயசாகும் போது நம்ம வேக்சின் போட்டுக்கணுங்கிறது. ஜென்ரலாகவே டாக்டர்ஸ்க்கு ஒரு பயம், வேக்சின் போடுறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருமா, அதனால என்கெஃபலைட்டிஸ் வந்துருமா, அதனால வேற ஏதாவது நர்வஸ் ப்ராப்ளம் வந்துருமா. இது ரொம்ப தவறு. ரீசர்ச் நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேக்சின்ஸ் எல்லாமே வருது. 3வது கவலை, நாளைக்கு ஏதாவது நம்ம வேக்சின் போட்டு பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவன் கேஸ் போட்டுருவானா, அதனால விளைவு வருமா, அது எதுக்கு கேஸ், வேக்சின் போடாமலே இருக்கலாமே, எது தேவையோ அதுக்கு மாத்திரம் ட்ரீட் பண்ணிக்கலாம், எதுக்கு அனாவசியமாக போய் அவனுக்கு போடணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி பலவிதமான பயங்கள் இருக்கு. நம்மளோட இந்தியாவில் கைட்லைன்ஸ் எல்லாம் அடல்ட்ஸ்க்கு இப்போ தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிற பேஷண்ட் இப்போ வேக்சின் எடுத்துக்கோன்னா நான் தான் நல்லா இருக்கேனே, எனக்கு எதுக்கு இப்போ வேக்சின்? எல்லாருமே இப்படி தான் தோணும். நாளைக்கு ஒரு காலத்தில் உடம்பு சரியில்லாமல் இருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சிவியராக இருக்கும்போது தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. அண்ட் லாஸ்ட்லி எங்கே போகிறது? நம்ம அடல்ட்ஸ் வேக்சின் குழந்தைகள்லாம் பீடியாட்ரிஷியன்ஸ் போய் எடுத்துருவோம். நான் அடல்ட் வேக்சின் எங்கே போய் எடுத்துக்கிறது? ஸோ பலவிதமான கேள்வி. பட் முக்கியமான கேள்வி என்னென்ன எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, இந்த வேக்சின் போட்டால் எனக்கு ஒன்றுமே வராதா, எதனா பிரம்மாஸ்திரமா, அது ஒன்று போட்டால் ஒன்றுமே வராதுங்கிறதுக்கு. கிளையண்ட் ரிக்குவயர்மெண்ட், ஜாகுவார் கார் மாதிரி நம்ம எதிர்பார்க்கணும் அது வேலை பண்ணோன்ட்டு. ஆனால் நம்மளோட பட்ஜெட்டு கம்மியாக தான் இருக்குது. என்ன டாக்டர் 2000 ரூபாங்கிறீங்க வேக்சினுக்கு, அது அவ்வளோ கொடுத்து போட்டுக்கணுமா, நான் அப்புறம் வந்து போட்டுக்கிறேன். ஸோ பல காரணங்கள்னால நம்ம வேக்சின்ஸ் போடுறதில்லை. ஆனால் ஒரு டாக்டர் யூஸ்வலாக பேஷண்ட் கிட்ட சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வேக்சின் போட்டுக்குங்க, இது ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன்னா
70% ஆஃப் தி அடல்ட் பாப்புலேஷன், யங்ஸ்டர்ஸை பற்றி நான் பேசலை, 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு டாக்டர் வந்து வேக்சின் எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் ஜென்ரலி இது எடுத்துப்பாங்க. ஸோ mainly doctors have to advise patients. Think differently. You have to make vaccinations attractive for patients. So என்னுடைய take home message என்னதுன்னா, vaccines do not save lives. Vaccinations do. அதாவது வேக்சின் மாத்திரம் இருந்தால் போராது லைஃபை காக்கிறதுக்கு. அந்த வேக்சினை பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணி கரெக்டான இண்டிகேஷன்ஸ்க்கு அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வேக்சின்ஸ் போட்டால் தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ ரிமெம்பர், இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு, வெதர் இட் இஸ் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், வெதர் இட் இஸ் ஃபுட் போன் இன்ஃபெக்ஷன்ஸ், நிறைய சீரியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வேக்சின் இருக்குது. நீங்கள் எப்படி ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறீங்களோ வயசாகும்போது தேவையான வேக்சின்ஸை பற்றி கேட்டு வேக்சின்ஸ் எடுத்துக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப அவசியம். தேங்க்யூ. Hello, sir. Sir, you have mentioned a lot of vaccines, but which is the most important and the most adequate vaccine that every rich and poor must take? The childhood vaccines are all very essential vaccines. So, குழந்தைகளுக்கு நம்ம நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் இம்யூனைசேஷனில் டெட்டனஸ், டிப்தீரியா, பெர்டூசிஸ், பிசிஜி பிறந்த உடனே போடுறாங்க. அது தவிர ஹெப்படைட்டிஸ் பி, அதுக்கப்புறம் மீசில்ஸ், மம்ஸ், ருபெல்லா, போலியோ, இதெல்லாம் மேண்டேட்ரி வேக்சின்ஸ். ஓகே, அடல்ட்ஸ்னு எடுத்தோம்னா மெயினாக யங்ஸ்டர்ஸ்னு பார்த்தோன்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் ஒன்லி டெட்டனஸ், டிப்தீரியா, பெர்டூசிஸ் பூஸ்டர் ஒன்ஸ் இன் 10 years நான் சொல்கிற மாதிரி எடுத்துக்கணும். சின்ன வயசில் போடலைன்னா ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் சிக்கன் பாக்ஸ் போட்டுக்கிறது அவசியம். ஏன்னா இது கவர்மெண்ட் ப்ரோக்ராமில் வராது, ஆனால் இது ரெண்டும் சீரியஸ் கண்டிஷன்ஸ். குழந்தைகளுக்கு வந்ததுன்னா இது பெரிய ப்ராப்ளம் இல்லை, பட் 30-40 வயசில் இருக்கிறவங்களுக்கு இது வந்ததுன்னா இட் கேன் காஸ் லிவர் ஃபெயிலியர், இட் கேன் காஸ் டெத். ஸோ சிக்கன் பாக்ஸ் போட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஹெப்படைட்டிஸ் ஏ போட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இஃப் யூ ஆர் யூஸ்டு நிறைய வெளியில் சாப்பிட்றதுக்கு ஆக்குபேஷன்லேயோ இல்லை வேறு காரணத்தினாலும் வெளியில் சாப்பிட்றதுனா டைஃபாய்டு வேக்சின் போட்டுக்கிறது ரொம்ப அவசியம். Recently on news I just heard it. ரஷ்யாவில் வந்து கேன்சர் வேக்சின்ஸ் தே ஆல்ரெடி ஃபவுண்ட் அவுட். அதை பற்றி உங்கள் வேக்சின்ஸ்க்காக நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நாட் ஓன்லி ஃபார் இன்ஃபெக்ஷன்ஸ். இப்போ cervical கேன்சர் வேக்சின் ப்ரிவென்ட் cervical கேன்சர், ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் ப்ரிவென்ட்ஸ் லிவர் கேன்சர். ஸோ இந்த மாதிரி தீஸ் ஆர் கேன்சர்ஸ் காஸ்ட் பை வைரஸஸ். ஸோ அந்த வைரஸை பிளாக் பண்ணுறதுனால அந்த கேன்சர் வராமல் தவிர்க்கலாம். ஸோ ரஷ்யாவில் வந்து இதே மாதிரி தான், பட் நாட் ஓன்லி அகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த கேன்சர் மாறுதல் ஏற்படக்கூடியதை தடுக்கிறதுக்கும் இப்போ தே ஆர் ரீசர்ச்சிங் ஆன் வேக்சின். ஸோ நாட் ஜஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் பட் ஃபார் அதர் கண்டிஷன்ஸ் ஆல்சோ. இப்போ ஹெச்ஐவிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் வந்திருக்கு, அது வேக்சின்னு சொல்லலாமா இல்லையாங்கிறது இப்போது டிஸ்கஷனில் இருக்குது. வருஷத்துக்கு 2 இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ஜெக்ஷன் போட்டுட்டானா ஹெச்ஐவி இருக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் ப்ராபப்ளி த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த வேக்சின். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அது வராமல் தவிர்க்கிறதுக்கு என்னென்னு பண்ணணும். இப்போ ரைட் நவ் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. ஒரு இன்ஜெக்ஷனே 30 லட்சமோ என்னமோ, அது வேறு விஷயம். பட் research is going at a level where we are looking at vaccines. And இப்போ அந்த mRNA அந்த ஒரு கோவிடுக்காக வந்த வேக்சின்ஸ் இட்ஸ் a different kind of vaccine platform. அந்த mRNA பண்ணுறதுனால ரொம்ப குயிக்காக டெவலப் பண்ண முடியும், ரொம்ப குயிக்காக அதை மாற்றிட முடியும் வேக்சின்ஸையும். ஸோ திஸ் இஸ் ஆல் வெரி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். பட் இன்னும் ஒரு 5 years 10 years குறைஞ்சதாகும். We are not looking at tomorrow for. Happy evening, Doc. This is a curiosity question. This is something which is little curiosity and a controversy. Basically, we are all human beings created by God, and that's how it is. Vaccine is something which has been created for us to get a cure. So as per me, I practice spirituality and I believe that these are all additions. For example, the corona vaccine which was inducted into the thing, the whole thing is a sham, is what I have realized from my due diligence. Being a doctor yourself, a highly professional doctor, I just want to know your opinion about this. Thank you. God bless. See, you are talking about very, very sensitive issues, science and religion, science and spirituality. I'm not talking about religion. Please don't confuse. It's one world, one religion. I'm talking about the human system. The human system, the whole body is made up of cells. I'm not getting into a controversy. I'm just talking the fact with... Okay. If God has created the body, the God has created science also. God has made the shall I say, laid the path for research so that humans are now living longer. One way is it's an individual acceptance. The only vaccines which are mandatory, இப்போ மற்ற vaccines எல்லாமே optional, there is nothing, the people have the choice to it. Only the yellow fever vaccine is mandatory if you are going to certain parts of sub-Saharan Africa or South America.
the meningococcal vaccine is mandatory if you are going on a Hajj pilgrimage. So idu thavara all the other vaccines are your option. So depending on how you would like to look at it, I think you have the choice. But for the public interest, these two vaccines are mandatory. We have to take care of people. So to keep it non-controversial, these are science-based initiatives to protect not only you, to protect the society at large. Guest கௌரவிக்கிறதுக்காக I would like to invite Mr. D. Karnanadi, Assistant Vice President, Sales, Manju Groups Global, to present a gift hamper to our guest. Behindwoods Health and Wellness Conclave 2025, title sponsor, Sims Hello Doctor, discover the true joy of good health, Grand Royal Tours, உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, ஈஸியா படிக்கலாம் சாலரியோட. Manju Groups, building legacies beyond boundaries. Sri Lalitambikai Medical College and Hospitals, carrying lives. Lakshmi Ceramics, Ekachika Collections, எல்லாமே ready stock. Venue partner, Holiday Inn. Sims Hello Doctor and Grand Royal Tours presents Behindwoods Health and Wellness Conclave 2025, powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, Manju Groups, Sri Lalitambikai Medical College and Hospital, Lakshmi Ceramics, venue partner, Holiday Inn.